ஷேய் எப்பா பிரமா கைலாசத்தில் கொடுக்க வேண்டிய வழக்கறிஞருக்கு நம்ம கொடுத்துட்டோம். வழக்கறிஞர்கள் தேடணும், தேடி பார்க்கணும், நீதிபதியிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி கணக்கு ஏறிக்கிட்டே இருக்குது கைலாசத்தில். என்ன அர்த்தம்? அவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்தால் நம்ம எல்லாம் அவுத்து விட்டுருவார் கணக்கு அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லணும். 2 தரப்பு நம்ம கைலாசத்தில் நடத்துகிற 2 தரப்பு வழக்கறிஞர். சிலுவத்தூர் OS 164 இப்போ தான் நம்பர் கொடுத்தான். இந்த நம்பர் போட்ட நம்பரு அது தனிப்பட்ட கணக்கு, அது சிவிலில் கணக்கு ஏற்றுனது. கிரிமினலை ஏற்றி கையில் வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. ஏன்ட்ட விளையாட்டான்னு அந்த கேள்வி போட்டான். அந்த கேள்வி ஏன்ட்ட சொல்லுதான், விளையாடக்கூடாது, கூப்பிடு உள்ளே, ஜட்ஜி உள்ளே வரணும். இல்லை விளையாட்டா, இல்லை நீ விளையாடிதான் நான் விளையாட்டான்னு கேட்கான்ப்பா. இப்போ அவன் சொல்கிறான், என் நண்பன் சொல்கிறான், விளையாட்டா உனக்கு கணக்கு ஏற்றி நான் கொடுத்துட்டேன் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவன் அச்சடித்த பேப்பரில் உள்ளே விட்டு விளையாடுறதுக்கு நான் கொடுத்துருக்கானா அப்படின்னு பூமியில் அவன் மானிடப்பேட்டை விளையாடும் செய்வான், அடியும் கொடுப்பான். ஏன்னா அவனுடைய சித்து விளையாட்டு. யார்? ஈஸ்வரனுடைய சித்து விளையாட்டு விளையாடுவான். இப்போ இந்த ஜென்மத்தில் பூமியில் இறங்கி சித்து விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, கேட்க வர்ற மாதிரி இல்லை. பார்ப்போமா அப்படின்னு கணக்கு இட்டுட்டான். நான் கணக்கு பார்ப்போமா அப்படிங்கிற கணக்கு. தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு எல்லாம் எரிச்சாச்சு, முடிச்சாச்சு. இந்த கேஸ் கட்டு கையில் இருக்கக்கூடாதுல. உச்சித்தலையில் ஓடுற அற மூளையை கலங்க விடுவேன், கண்ணு 2ஐயும் கலங்க விடுவேன். அந்த வெப்பம் கீழே பூமியிலே வீசிக்கிட்டே போவேன், சூரிய வெப்பத்தை வீசிக்கிட்டே போவேன். உடம்பு எரியும், உடம்பு அனல் மாதிரி கொதிக்க விடுவேன். அப்போ தேடு, கடவுள் உட்காந்துருக்கான்ல, தேடு கடவுள் உட்காந்துருக்கான்ல. எங்கள் அண்ணன் அண்ணம்மா விஷ்ணு பிரமா அண்ணம்மா அண்ணங்கிற கணக்கு நீ இட்டியலாப்பா 2 வரும் தேடுன்னு வராது. சூரியன் போட்ட கணக்கு தப்பாது, 3/4 சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கணக்கு உள்ளே கொடுத்து கணக்குன்னா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ விளையாட்டா? அப்போ எல்லா மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் உட்காந்து அந்த பேப்பர் லட்சக்கணக்கா ஆன்லைனில் ஏற்றி நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு எல்லாம் நினைக்கான். அரசியல்வாதி சம்பளம் வாங்கி அவனாக அடித்த பேப்பரில் விளையாடுதான். அப்போ என்ன விளையாட்டு? அப்போ இவனோட உச்சித்தலையில் ஓடுற என்று கருப்பு சேப்பு திமுக கட்சிக்காரனுக்கும் அதிமுக கட்சிக்காரனும் உச்சித்தலையில் ஓடுற சாமி பவரில், கடவுள் கொடுத்த பவரில் அடிக்கிற அடியில் நாக்கு செதறும், கண்ணு 2ம் பிதுங்கும், கை கால் உதறும். கை கால் உதறம்னு உள்ளே போட்டிக்க, நீங்கள் எல்லோரும் போட்டிய. இப்போ உதற விடுவேன். நரம்பு 108 நரம்பை அப்படி அத்து விட்டு வேடிக்கை பார்ப்பேன். 3/4 சத்தியம் என் கணக்கு தான்ப்பா. கணக்கு போடுவேன், உலக நாடே போயிட்டு வருவேன். புரியுதா? உலக நாடே நான் உதித்தேன். என் நண்பன் கொடுத்த நட்சத்திரத்தை உலக நாடே உதித்தேன். மானிட ஆணும் பெண்ணும் பண திமிரு, பண பேப்பர், இடம் எழுதி வச்ச மோசத்தில் இப்போ பிசுக்கி வெளியே சாணியை வெளியே எடுத்து போடுவேன். 3/4 சத்தியம் போட்டேன். கணக்கு ராஜபாளையம் சிலுவத்தூரும் நீதிமன்றம் கோர்ட்டு மதுரையும் சேர்த்து 3 வரணும் அப்படிங்காரு. அது சொல்லதான் வரணும் அப்படிங்க. 3மே வரணும். என் கைலாசத்துக்கு எனக்கு முன்னாடி வரணும். நான் உட்காந்து கணக்கு கேட்குற கேள்விக்கு பதில் அவன் கொடுக்கல. எல்லாமே அடி அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டான். உச்சித்தலையில் ஒரு அற கோர்ட்டு நடக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் பூட்டிட்டேன், எரிச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நடக்கக்கூடாது. நான் கணக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டான்ப்பா. 3/4 சத்தியம் ஈஸ்வரன் பரமசிவன் எதுக்கு தெராசை பிடிச்சி நிற்கான்? அந்நியம் ஒரு ஆதார கார்டில் அவன் குடும்பத்தை சேட்டை பண்ணி உட்காந்துருக்கு. சேட்டை, அந்த சேட்டை என்ன கணக்கு? பூமி அழிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அந்த கணக்கு கேள்வி கேட்கான், விடமாட்டான்ப்பா. இப்போ நான் வெளியில் எந்த டைம் தெரில, சூரியன் எனக்கு கொடுப்பான், நான் வெளியே கிளம்புவேன். பத்திரப்பதிவுலேருந்து அடி, இங்கேருந்தே அடி. பத்திரப்பதிவில் அடி குடுக்கிற குட்டுப்புள்ள சேத்தூர். அவன் ஏற்கனவே சேத்தூரில் உட்காந்துருக்கான் பத்திரப்பதிவில். அப்பயும் உட்காந்து ஆடிக்கிட்டே போகிறான். நெஞ்சு கொலை ஆடலை எப்படி தெரியுமா? என்ன கொதிக்கும் வெண்ணி தண்ணி தானே. இப்போ இந்த சூடு ஏற்றுற சட்டியில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா, சட்டி கிடையாது, கல், ரவுண்டு கல், பெரிய கல்லாக இருக்கும். மாவட்ட வாரி சிட்டி வாரி இறக்கி விட்ருவான். ஈஸ்வரன் இறக்கி விட்டு தூக்கி வச்சு அப்படியே தூக்கி எறிவாங்க. ஒவ்வொரு குடும்பம் சேட்டை பண்ணவும் பூரா கண்ணீர் கூத்தலுமா இருக்கணும். கடவுள் ஒன்று இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ தான் கடவுளைன்னு கையெடுத்து கும்பிட்டு நாக்கை வெளியே வர்ற அளவுக்கு இப்போ உள்ள வர்ற சென்ட்ரேஷன் வரைக்கும் அடி விடும்.
முக்கால் சத்தியம்